வணக்கம். நம்ம நாலடியார்ல இன்னைக்கு 30வது அதிகாரம் பார்க்க போறோம். மானம். இந்த அதிகாரத்துல மானம் உடையவர்களுடைய இயல்பு என்ன, அப்படி மானம் இழக்கிற நேர்ந்தால் அவங்க என்ன மாதிரியான ஒரு முடிவுகளை மேற்கொள்வாங்க அப்படிங்கிற மாதிரியான பொதுவான விஷயங்களை இந்த இது பேசுது. சரி, அதாவது எந்த இடத்திலும் மானம் சிதையாமல் வாழ வேண்டிய வாழ்க்கை நெறிமுறையை, அதாவது நல்ல குடிப்பிறந்தவர்களாக இருப்பவர்களுக்கு மானம் என்பது ரொம்ப முக்கியமான ஒன்று. வேற எந்த பழி நேர்ந்தாலும் அவர்கள் உயிரை விட துணிவார்களை ஒழிய மானத்தை விட துணிய மாட்டார்கள். இதெல்லாம் நம்ம நிறைய இதுல படிச்சிருக்கோம். சோ கிட்டத்தட்ட இந்த அதிகாரமும் அதே மாதிரியான வேற தகவல்களை சொல்றதாதான் இருக்கு. சரி, முதல் பாடல். அதாவது இடையில ஏற்பட்ட செல்வத்தின் காரணமாக, பரம்பரை பணம் இல்ல, இடையில ஏற்பட்ட செல்வம் காரணமாக புது பணக்காரங்க ரொம்ப அதிகமான அவங்களுடைய இயல்புக்கு மீறிய ஆட்டங்களை ஆடும்போது அதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சான்றோர்களுடைய மனது காடு தீப்பற்றி எரிவது போல எரியும். என்ன இப்படி இப்படி ஒரு ஆட்டமா அப்படிங்கிற மாதிரி அவர்களுடைய மனது காடு தீப்பற்றியது போல வருத்தப்படும் அல்லது எரியும் அப்படிங்கறது இந்த பாட்டு சொல்லுது. திருமதுகையா திறனல்லார் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும் எரிமண்டி கானம் தலை கொண்ட தீப்போர் கனலுமே மானம் உடையார் மனம். மானத்தை பெரிதாக விரும்புபவர்கள், அப்படிப்பட்ட மனத்தை உடையவர்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது மனம் பொறாதவர்களாக வருத்தப்படுவார்கள். அவ்வளவுதான். ஒரு மானம் உடையவனுக்கு இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன இப்படி இருக்கு அப்படிங்கிற ஒரு தலையில கை வச்சுக்கிறது போல ஒரு அவமானம் நேரும். அப்படி வரணும், அந்த ஒரு எண்ணம் வந்தாதான் அவர்கள் அந்த மாதிரியான ஒரு மானமுடையவர்கள். இல்லைன்னா அவன் செய்யறது சரிதான் அப்படின்றது மாதிரி இருந்தா அது மானமுடையவர்களுக்கான ஒரு இலக்கணமாக அது ஆகாது. அதனால இந்த பாட்டு அப்படி சொல்றது. பெருமிதம் மிகுதியினால திருமதுகையா, திருன செல்வம், மதுகையானா ஏராளமான செல்வம் திடீரென்று வந்த விடத்தில். அப்போ பரம்பரையா அவர்கிட்ட அந்த பணம் இருந்தது அப்படின்னா அவர்கள் இது இப்படிதான் இருக்கும், இதுக்கான வேலைகள் இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. திடீர்னு நம்ம பழமொழியே சொல்லுவோம், அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தா அர்த்தராத்திரியில கொடை பிடிப்பான் அப்படின்னு. அது போல திடீரென்று பணம் மிகுதியின் காரணமாக அதை கையாள தெரியாத அறிவற்றவர்கள் தங்களுடைய நிலையை மீறி நடந்து கொள்ளும் பொழுது திருமதுகையா மதுவையாக, திருமதுகையாக செல்வம் அளவு மிஞ்சி வரக்கூடிய ஒரு நேரத்துல திறனல்லார் செய்யும், அதை எப்படி கையாள வேண்டும், தன்னை எப்படி பொருத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற திறன் இல்லாதவர்கள் செய்யக்கூடிய அந்த பெருமிதம்னா இங்க ஆக்சுவலா பெருமிதம் அப்படிங்கறத நம்ம ஒரு நேர்மறையான ஒரு பொருளை தான் கையாளுறோம். ஒரு நல்ல செயல்களை செய்யும் பொழுது ஒரு பெருமித உணர்வை கொடுப்பது, அல்லது பிள்ளைங்க நல்லபடியா இருந்தா பெற்றோர்களுக்கு அதை கண்டு பெருமிதம் அப்படிங்கிற மாதிரியான பொருள் தான் ஆகிறோம். ஆனா இங்க பெருமிதம் ஓவர் எந்தூசியாஸ்டிக், ரொம்ப அதிகமான ஒரு உற்சாக மிகுதியில செய்யக்கூடாதவற்றை செய்வது, ஓவரா செய்யறது அப்படிங்கறதா இந்த பெருமிதம் அப்படிங்கிற பொருளை இவர் சொல்றாரு. பெருமிதத்தை அப்படியான ஒரு அவங்க ஆடக்கூடிய இந்த ஆட்டங்களை எல்லாம் பார்க்கும் பொழுது எரி மண்டி காணம் தலை கொண்ட தீப்போர் கனலுமே மானம் உடையார் மனம். நல்ல மானம் உடைய மனத்தை உடையவர்களாகிய சான்றோர்களுடைய மனது இதெல்லாம் பார்க்கும் பொழுது காடு தீப்பற்றி எரிந்தால் எப்படி வெப்பம் கழலுமோ அது போல அவங்களுடைய மனது கொதிக்கும். என்ன இப்படி எல்லாம் நடந்துக்கிறாங்க என்று சொல்லி அவர்கள் அதை பார்த்து வருத்தப்படுவார்கள், வேதனைப்படுவார்கள். அவருடைய மனது காடு மண்டியது போல இருக்கும். ஒரு மானமுடையவர்கள் என்பவர்கள் இதை பார்க்கும் பொழுது அவர்களால் இதெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாது, ஒண்ணும் செய்ய முடியாது அப்படின்னா கூட இதெல்லாம் ஒரு இயல்பாக கடந்து போகக்கூடிய மனநிலை அவர்களுக்கு வாய்க்காது அப்படிங்கிறது தான் இந்த பாடல் சொல்ல வரக்கூடியது. அயலார் செய்யும் மிகுதிக்கு மனம் பொறாதவர், எப்படி அது ஒரு மானபகம் தங்களுக்கு ஒரு மானக்கேடு வந்தால் உயிர் தரியார் அப்படிங்கிற மாதிரியான பொருள்ல உரையாசிரியர்கள் பொருள் தராங்க. சரி, திருமதுகையா திறனல்லார் செய்யும் பெருமிதம் கண்ட கடைத்தும் எரிமண்டி கானம் தலை கொண்ட தீப்போல், காட்டினுடைய தலை மேல தீப்பற்றி எரிவது போல அப்படிங்கிறத இந்த பொருளா கொடுக்குறாங்க. கனலுமே மானம் உடையார் மனம், மானத்தை அணிகலன்களாக கொண்ட சான்றோர்களுடைய மனம். இப்படி ஒருவர் ஒரு செல்வம் சேர்ந்த பொழுது அதை பார்த்து மதிமயங்கி தள்ளாடுவதை பார்க்கும் பொழுது இவர்களுடைய மனம் வேகும் அப்படிங்கறத இந்த முதல் பாட்டுல சொல்லப்படுகிறது. சரி, ஒரு ஒரு மானம் உடையவர்கள்
தங்களுடைய நிலைமையை புரிந்து கொள்ளாதவர்களிடத்துல போய் தங்களுடைய துன்பத்தை ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். அப்படி சொன்னா அது கேலிக்கு ஆளாகும். அதனால சொல்ல மாட்டாங்க. சரி, அப்படி அவர்களை இவர்கள் சொல்லாமலேயே புரிந்து கொள்ளக்கூடிய நண்பர்களோ உறவினர்களோ வாய்த்தால் அவர்களிடையாவது சொல்லுவாங்களா அப்படின்னா அவங்ககிட்டயும் சொல்ல மாட்டாங்க. சோ பெரும்பாலும் மானத்தை விரும்புபவர்கள் தங்களுடைய துன்பம் இது என்ன என்பதை பிறருக்கு வெளிக்காட்ட மாட்டார்கள். தங்களுக்குள்ளேயே அதை வைத்துக் கொண்டு அதை தீர்க்க பார்ப்பார்களே ஒழிய பிறரிடம் அதை சொல்ல மாட்டார்கள். அப்படிங்கிறது அடுத்த பாட்டுல வர்றது. என்பாய் ஒகினும் இயல்பிலார் பின் சென்று தம்பாடு உரைப்பரோ தம்முடையார் தம்பாடு உரையாமல் முன்னுணரும் ஒன்மை உடையார்க்கு உரையாரோ தாமுற்ற நோய். அவங்க ரெண்டு இடத்தையும் சொல்ல மாட்டாங்க. அதாவது முன்னுணர்வோடு புரிந்து கொள்ளாமல் அதை கேட்காதவர்களிடமும் சொல்ல மாட்டாங்க. அல்லது புரிந்து கொண்டு இவர்கள் ஏதோ சிரமத்துல இருக்காங்க, இப்போ ஏதோ கஷ்டப்படுறாங்க, முன்னாடி மாதிரி இல்ல அப்படி என்பதை பார்த்த உடனேயே புரிந்து கொண்டு அதை ஒரு கேள்வியாகவோ இப்படி இருக்கீங்களா, உங்களுக்கு ஏதாவது வேணுமா என்று கேட்பவர்களிடம் கூட அவங்க சொல்ல மாட்டாங்க. ஆக்சுவலா ஒரு ஆத்திச்சூடியில ஒண்ணு வரும். ஆத்திச்சூடி நல்லறி விளக்கமா, தோழனோடும் ஏழமை பேசே அப்படின்னு ஒரு வரி வரும். உங்களுடைய நல்ல தோழர்களாக இருந்தாலும் உங்களுடைய இல்லாமையை அவர்களிடம் வெளிப்படுத்தாதீர்கள் அப்படிங்கிற பொருள்ல வரும். கிட்டத்தட்ட இந்த பாடல் அதே மாதிரியான ஒரு இதுதான் இருக்கு. என்பாய் ஒகினும், என்பாய்னா பசி நோயால எலும்பு வெளித்தறியும்படியான ஒரு கீழான நிலைமைக்கு ஆளாகிவிட்டாலும் கூட இயல்பிலார் பின் சென்று, இயல்பில்லாதவர்கள் என்றால் இங்க நுண்ணறிவு இல்லாதவர்கள், அவர்கள் ஒருவருடைய கஷ்டத்தை பார்த்தாலே புரிஞ்சுக்கக்கூடிய அந்த மனித தன்மை இல்லாதவர்கள். இயல்பிலார் பின் சென்று தம்பாடு உரைப்பரோ, அவர்கள் எங்களுடைய பாடு, தங்களுடைய பாடு என்றால் தங்களுடைய துன்பங்கள், இந்த பாரு என்னுடைய துன்பம் இப்படி இருக்கிறது, நான் எலும்பு தோலுமாயிட்டேன், இப்படி எனக்கு ஒண்ணுமே இல்லாம ஆயிடுச்சு என்பதை என்று தன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அவர்கள் உரைப்பார்களா என்றால் உரைக்க மாட்டார், சொல்ல மாட்டாங்க. தம்முடையார் தம்பாடு உரையாமல் முன்னுணரும், அப்படி சொல்லவே வேண்டாம். பார்த்தாலே பழையபடி இல்லையே, ஏதோ வித்தியாசமா இருக்கிறது, ஏதோ மாறி இருக்கிறது, முன்னாடி மாதிரி இல்ல என்பதை தன்னால் உணர்ந்து கொண்டு அதை அப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக உண்மையுடையவர்களாக இருப்பவர்கள் அதை கேட்டாலும் கூட அப்போ இவங்க வாயத்திறந்து சொல்ல மாட்டாங்க. உரையாமல் தம்பாடு உரையாமல் முன்னுணரும் உண்மை உடையார்க்கு, தம்முடைய பாடுகளை வெளிப்படையாக இதுதான் நிலைமை என்று சொல்லாமல் முன்னுணரும், பார்த்த உடனேயே புரிந்து கொள்ளக்கூடிய உண்மை ஒளித்தன்மை அப்படின்னா இங்க நல்ல புத்தி கூர்மை உடையவர்களுக்கு அல்லது இரக்க மனமுடையவர்களுக்கு உரையாரோ, அவர்களிடமும் இவர்கள் சொல்லுவாங்களா அப்படின்னா சொல்ல மாட்டாங்க. உரையாரோ தாமுற்ற நோய், தமக்கு வந்திருக்கக்கூடிய துன்பத்தை இவர்கள் அவர்களிடமும் சொல்ல மாட்டார்கள். அப்ப ரெண்டு பேருக்கும் சொல்ல மாட்டாங்க. இயல்பு இல்லாமல் பார்த்தவுடனே புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இல்லாதவர்கள், நுண்ணுணர்வு இல்லாதவர்களிடமும் சொல்ல மாட்டாங்க. அப்படி சொன்னா அது இவர்கள் கேலிக்குரியவர்களாக ஆகிவிடுவதற்கான வழி செய்தால் போல ஆகிவிடும். ஏனென்றால் அப்படி ஏற்கனவே அவனுக்கு புரிஞ்சுக்கிற தன்மை இல்லாத போது இதை சொன்னா இன்னும் அவன் அவமானப்படுத்துவான். அதனால சொல்ல மாட்டாங்க. சரி, நண்பர்களாக இருப்பவர்கள் புரிந்து கொள்பவர்களிடமிருந்து சொல்லுவாங்களா அப்படின்னா அவங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அந்த அளவிற்கு தன்னுடைய தன்மையை, இப்படி தன்னுடைய கீழ்த்தன்மையை, கீழாக ஆகிவிட்ட தன்மையை பிறரிடம் சொல்லக்கூடிய மனது என்பது மானமுடைய சான்றோர்களுக்கு வருவதில்லை. அவங்க தனக்குள்ளேயே தான் புதைச்சுப்பாங்களே வழி அதை வெளியில சொல்ல மாட்டாங்க. இது அவங்களுடைய இயல்பு அப்படிங்கிற மாதிரி, இப்படிதான் இருக்கணும் அப்படின்றது இல்ல, இதுதான் அவங்களுடைய இயல்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை நாலடியார் சொல்லுது. அதாவது மாணிகள் மிக தாழ்ந்த நிலையிலும் தமது துன்பங்களை பண்பிலாரிடம் கூறார். பண்பில்லாதவர்களிடம் சொல்ல மாட்டாங்க, முழுக்கவே சொல்ல மாட்டாங்க. நண்பர்களாக இருக்கிறவரிடம் பெரும்பாலும் சொல்ல மாட்டாங்க. அதுதான் அவங்களுடைய இயல்பு அப்படிங்கிற மாதிரி மானமுடியாருடைய இயல்பை இந்த பாடல் சொல்லுகிறது. சரி, இதுக்கு ஒரு குறள் ஒரு உதாரணமா கொடுத்திருக்காரு. புகழின்றால் புத்தேள் நாடு உய்யாதால் என்மற்று இகழ்வார்பின் சென்று நிலை. இது நம்மை இகழ்பவர்களுடைய பின்னாடி நின்று நம்ம கேட்கலாமா? அப்படி கேட்பதனால ஒருவேளை அந்த ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள இருக்கக்கூடிய துன்பம் வேணா நீங்கலாம், ஆனால் அது நீங்காத பழியை தந்துவிடும். புகழின்றால் அது உங்களுக்கு புகழை தரப்போவதில்லை. புகழ் என்றால் புத்தேள் நாடு உய்யாதால், புத்தேள் நாடுன்னா மேல இருக்கக்கூடிய சொர்க்கலோகம், அந்த சொர்க்கலோகத்தில் உங்களை கொண்டு போய் சேர்க்காது. சோ இது எல்லாத்தையும் மீறி அது உங்களுக்கு இகழ்ச்சியை தரும். அதனால இகழ்வார் பின் சென்று நம்மை இகழ்ந்து அவமானப்படுத்துபவர்களிடம் சென்று நாம் நின்று இறப்பதை விட பேசாமல் இருப்பதே நல்லது அப்படிங்கிறது ஒரு குறளுடைய இது. 966வது குறள். இந்த பாட்டை விளக்க உரைக்காரர் உதாரணமாக சொல்லியிருப்பார். உரையாரோ அப்படின்னா
உரைப்பர் அப்படின்ற பொருளும் எடுத்துக்கலாம். யார்கிட்ட சொல்லுவாங்கன்னா நண்பர்களிடம் ஒரு வேளை சொல்லக்கூடும் அப்படிங்கிற பொருளும் எடுத்துக்கலாம். மற்றபடி இகழ்வார் சென்று அவர்கள் சொல்ல மாட்டார்கள். அது அவருடைய மானமுடைமைக்கு அழகு அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. இது அடுத்த பாட்டு ரொம்ப ஒரு நகைச்சுவை போல இருக்கு. ஒரு கேஷுவலா நம்ம பேசும்போது சொல்ற மாதிரியான ஒரு பாடல் மாதிரி இருக்கு. திடீர்னு அப்படியே பறந்துட்டே இருக்கிற ஒரு பறவை டபக்குன்னு கீழே இறங்கி தரையில உட்காந்துடுற மாதிரி நாலடியார்ல 2 வகையான பாடல்கள் இருக்கிறத நம்ம பாக்குறோம். ரொம்ப சான்றாண்மையான சில பாடல்கள் வரும். திடீர்னு ரொம்ப டவுன் டு எர்த்தான பாட்டலாமும் இருக்கும். இந்த பாட்டுல வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு ரொம்ப ரொம்ப சாதாரணமா பேசிக்கிற மாதிரியான ஒரு இதே நாங்களா இருந்தா என்ன பண்ணுவோம் தெரியுமா? வீட்டுக்கு கூட்டிட்டு போய் நல்லா அவங்களுக்கு வந்து நல்லா வந்து நடு வீட்டுல வச்சு நல்லா எல்லாரும் பார்க்க இருந்து அவங்களுக்கு விருந்து கொடுத்து அனுப்புவோம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க பாருங்க, வீட்டுக்கு அதெல்லாம் சாத்திக்கிறாங்க. புறக்கடை பக்கமா வந்து நின்று அப்படியே வாசலே நின்று கொடுத்து அனுப்பிடுறாங்க. வீட்டுக்குள்ள கூப்பிட்டா என்ன குறைஞ்சு போயிடுவாங்களா? இது ரொம்ப சாதாரணமா பேசக்கூடிய ஒரு வார்த்தை. கிராமத்துல கூட இந்த மாதிரியான உரையாடல்கள் இருக்கும். இந்த பாட்டுல அதே மாதிரியான ஒண்ணுதான் சொல்றாரு. நாங்களா இருந்தா வீட்டுக்குள்ள கூட்டி போய் எங்களுடைய மனைவிமார்கள் எல்லாம் மனைவியை அறிமுகப்படுத்தி இதுதான் என்னுடைய இல்லால் அப்படின்னு சொல்லி அவர்களை நன்றாக உபசரிப்போம். ஆனா இவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க கதவை திறந்து அவங்க மனைவியை பார்த்தா அவங்களுடைய கற்பே போயிடுமா என்ன, அந்த மாதிரி ஒரு நினைச்சிட்டு வாசலையே நிறுத்தி, வாசல் கூட இல்ல, புறங்கடை பின்னாடி பக்கம். அப்ப ஆக்சுவலா வந்து பின்பக்கம் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் தாழ்வானதான் மதிக்கப்பட்டது. நீங்க பாத்தீங்கன்னா நீளகடை வாசல் இருக்கும், நீளமா இருக்கும் வீடு. வாசல்ல இருந்து திண்ணை, முற்றம், தாழ்வாரம், அப்புறமா வந்து சமையல் கட்டு, அதுக்கப்புறமா ஒரு கொள்ளையோடி போகும். அதுக்கப்புறமா பின்னாடி வந்து தோட்டம், இது இருக்கும், பேர் என்ன, கிணறு, மாட்டுக்கொட்டல் இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் தாண்டி இன்னும் கொஞ்சம் போனா பின்னாடி புழக்கடை கதவு வரும். அந்த மாதிரியான வீடுகள் வந்து கிராமத்துல அப்படிதான் இருக்கும் பெரும்பாலும். இவன் அக்ரஹாரம் அந்த மாதிரி இடங்கள்ல கூட இந்த மாதிரியான வீட்டு அமைப்பு தான் பார்க்கலாம். அங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் வேலையாட்களுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து முன்வாசல்ல கூட வச்சு சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க. இது நம்ம பார்த்திருக்கலாம். பின்வாசல்ல அந்த தொழுவத்தை தாண்டி இருக்கக்கூடிய இடங்கள்ல வச்சுதான் அவங்களுக்கு அத பணியாட்கள் அந்த மாதிரி ஆட்களுக்கு உணவு வழங்குவாங்க. அப்போ முன்வாசல் வந்து பிச்சைக்காரங்க, பெரும்பாலும் பிச்சை எடுக்கிறவர்கள், இரவலர்கள், அவங்க வந்து துறவிகள் எல்லாம் முன்வாசல் வழியா வருவாங்க. இந்த பாட்டு வந்து கதவெல்லாம் அடைச்சிட்டு பின்வாசல்ல உணவு கொடுக்குறாங்களாம். அப்போ புறக்கடைன்னா புழக்கடைன்னு சொல்ற மாதிரி புறக்கடை இல்ல, ரெண்டு ஒண்ணுதான். அங்க வச்சு உணவை கொடுத்து உபசரிக்கிறாங்க. இது என்ன வழக்கம்? இது வந்து இந்த மாதிரியான செல்வர்களுடைய தொடர்பை நீங்கள் கனவுல கூட நினைக்காதீர்கள் அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. நம்ம முன்னாடி ஒரு அதிகாரத்துல ஒரு பாட்டு பார்த்தோம். வந்து தங்கிட்ட இருக்கும் போதும் கொடுக்க மாட்டான், அவனுடைய கிளைஞர்களுக்கு போயிட்ட பிறகு அவங்களும் கொடுக்க மாட்டாங்க. இது என்ன வழக்கம்? ஒண்ணு தங்கிட்ட இருக்கும்போது கொடுக்கலாம், அல்லது கிளைஞர்கள் தங்கிட்ட வந்தாலும் கொடுக்கலாம். யாருக்குமே கொடுக்காம இருக்கிறது ஒரு என்ன பழக்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உலகியல் வழக்கத்துல இருந்த ஒரு பாட்டை நம்ம பார்த்தோம். அது கூட இந்த உரையாசிரியர்கள் எதுவும் எழுதியிருந்தாங்கன்னா, யார் மேலேயோ வச்சு இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கிறது, அந்த காலத்துல நடந்த ஏதோ ஒரு சம்பவத்தை வச்சு இந்த பாட்டு எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னாங்க. இப்ப இந்த பாட்டும் கிட்டத்தட்ட அதே மாதிரிதான் இருக்கு. யாமாயின் எம்மில்லம் காட்டுதும் தாமாயின் காணவே கற்பழியும் என்பார் போல் நாணி புறங்கடை வைத்தீவர் சோறும் அதனால் மறந்திடுக செல்வர் தொடரும். நல்லா இருக்கு இல்லையா? யாமாயின், நாங்களா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவோம்? யாமாயின் எம் இல்லம் காட்டுது, எங்க வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் அவங்களுக்கு விருந்து கொடுப்போம். வீட்டுக்குள்ள வச்சு எல்லாரும் பார்க்க மரியாதையோடு உணவு கொடுப்போம். ஆனா அவங்க என்ன பண்றாங்க? தாமாயின், அவங்க என்ன பண்ணுவாங்க? இங்கு செல்வர்களை குறிப்பது செல்வந்தர்கள். யாருக்கு ஒண்ணு கொடுக்க விரும்பாத, அல்லது கொடுத்தாலும் அது இழிவோடு கொடுப்பது அப்படிங்கிற மாதிரியான தன்மையுடையவர்கள். தாமாயின் காணவே கற்பழியும் என்பார் போல், அவங்களுடைய மனைவிகளை பார்த்துட்டா அவங்களுடைய கற்பு, நம்ம பார்த்தா அவங்க கற்பே அழிஞ்சு போடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைச்சிட்டு அவங்களெல்லாம் உள்ள மூடி வச்சுட்டு நாணி புறங்கடை வைத்தீவர் சோறும். புறக்கடையில வச்சு சோறு கொடுக்குறாங்க. இது என்ன வழக்கம்? இது புறக்கடையில் வைத்தீவர் சோறும் அதனால் மறந்திடுக செல்வர் தொடர்பு. இப்படிப்பட்ட செல்வந்தர்களுடைய தொடர்பு இல்லாமல் இருப்பதே நல்லது. வானமுடையார் இந்த மாதிரியான இடங்கள்ல போய் எந்த உதவியும், இங்க வந்து அவங்க போய் சாப்பாடு கேட்கறாங்கிறது இல்ல, அவங்க போய் கேட்கிறாங்களா அப்படிங்கிறது கிடையாது. ஆனால் அவங்க வேற ஏதாவது உபசரிப்பா கூட இருக்கலாம், இங்க சோறு கூட கிடையாது, வேற ஏதோ ஒரு உபசரிப்பு. அந்த உபசரிப்பை கூட நேரடியாக நேர்முகமாக செய்யாமல் இப்படி பின்னாடி வைத்து ரொம்ப கீழ்த்தரமாக நிறுத்தி வைத்து ஒரு உபசரிப்பை செய்வது. அப்படிப்பட்டவருடைய செல்வந்தர்களுடைய தொடர்பை ஒரு மானமுடையவன் விரும்புவானா? இந்த மாதிரி இடத்துல போய் அவன்
தன்னை உபசரிப்பதற்கு அனுமதித்துக் கொள்வானான மாட்டான் அப்படிங்க. அதுதான் இந்த பாடலுடைய பொருள். யாமாயின் எம் இல்லம் காட்டுதும் தாமாயின் காணவே கற்பழியும் என்பார் போல் நாணி புறங்கடை வைத்தீவர் சோறும் அதனால் மறந்திடுக செல்வர் தொடர்பு. அப்படிப்பட்ட செல்வருடைய தொடர்பை கனவிலும் கருதாதீர்கள், மறந்து விடுகள். ஒரு நல்ல மானமுடையவன் இந்த மாதிரியான ஒரு இடத்துல போய் நின்று அவர்கள் கொடுக்கக்கூடிய உணவு என்பதில்லை, எதுவாக இருந்தாலும் அவன் வாங்க மாட்டான். அப்படிங்கிறது ஆஹ் இது செய்யக்கூடாது அப்படிங்கிறது இந்த பாட்டினுடைய பொருள். மாணிகள் தம்மை மதியாத செல்வரது நட்பை மறந்து விட வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய ஒரு பொருள். இது நம்ம ஏற்கனவே ஒரு ஔவையார் பாட்டு கூட முன்னாடி கூட பார்த்திருக்கோம். மதியாதார் முற்றம் மதித்தொருக்கார் சென்று மிதியாமை கோடி வரும், உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதால் தம்மடையில் உண்ணாமை கோடி வரும் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ஒரு பாட்டு. அதாவது 4 கோடி அப்படின்னு வரக்கூடிய பாட்டுல 2 கோடி இதுதான். மதியாதார் முற்றம் மதித்தொருக்கார் சென்று மிதியாமை கோடி வரும், உன்னீர் உன்னீர் என்று ஊட்டாதார் தம்மனையில் உண்ணாமை கோடி வரும். அப்படிப்பட்ட வீடுகளில் சாப்பிடக்கூடாது, கையை நினைக்க கூடாது அப்படிங்கிறது அவையினுடைய பாட்டில் வர்றது. இந்த பாட்டும் கிட்டத்தட்ட இப்படிப்பட்ட செல்வர்களுடைய தொடர்பை நாம் வைத்துக் கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது தான் சொல்றோம். மாணிகள் இதை ரசிக்க மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள், அந்த வீடுகளில் போய் நிற்க மாட்டார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த பாட்டு. அடுத்த பாட்டு 294. மானமுடையார்களுடைய மதிப்பு எத்தன்மையது, அவர்களுக்கு அது என்னவெல்லாம் கொடுக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டு சொல்லுது. அது இந்த வாழ்க்கையில அவர்களுக்கு பெருமையை வழங்கும். அடுத்தது அவர்கள் போகக்கூடிய வாழ்க்கையில அவர்களுக்கு மறுமையில வீடு பேரை வழங்கும். சோ அது அந்த மாதிரியான நன்மைகள் இருப்பதனால மானமுடையவர்கள் மதிப்போடு வாழ்வதைத்தான் எப்பொழுதும் விரும்புவார்கள். அது தவிர வேற ஒன்னும் அவங்களுக்கு வேற வேற விஷயங்களுக்காக மானத்தை விட்டு கொடுப்பதை அவர்கள் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறதா இந்த பாட்டு. இம்மையும் நன்றால் இசை நெறியும் கைவிடாது உண்மையும் நல்ல பயத்தலால் செம்மையின் நாணம் கமழும் கதுப்பினாய் நன்றே கான் மானம் உடையார் மதிப்பு. மானம் உடையாருடைய மதிப்பு மிக நல்லது. நன்றே கான், ஒருவருக்கு நல்லது. மானம் உடையவர்கள் மானத்தை போற்றியவாறு இருப்பார்கள். என்ன காரணம் என்றால் இம்மையும் நன்றால், இந்த உலக வாழ்க்கையில அவர்களுக்கு செல்வம் இருக்கிறதோ இல்லையோ அவர்களுக்கு பெரிய மதிப்பு இருக்கும். அவங்க பெரிய வசதிகளை பெற்றிருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியாது, ஆனால் அவர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்கும். இம்மையும் நன்றால், இப்போ வாழக்கூடிய வாழ்க்கையில அவர்கள் நல்ல மதிப்போடு வாழ்வார்கள். இசை நெறியும் கைவிடாது, இசைனா புகழ், அவர்களுக்கு இருக்கக்கூடிய புகழும் அவர்களை கைவிடாமல் பாதுகாக்கும். அவர்கள் அதாவது மானத்தை அவர்கள் உறுதியாக பற்றி கொண்டார்கள் என்றால் அவர்களை அந்த மானமும் காப்பாற்றி அவர்களுக்கு புகழ் சேர்ப்பதாக இருக்கும். இசை நெறியும் கைவிடாது. உண்மையும் நல்ல பயத்தலால், இதை விட்டு தாண்டி அவர்கள் மேலுலகம் சென்றாலோ அல்லது மறுபிறப்பு என்று ஒன்று இருந்தாலோ அங்கேயும் அவர்கள் காப்பாற்றி இந்த மானமானது அவர்களை கைவிடாது. ஏன்னா மானத்தை விரும்புவன் நிச்சயமாக தீய வழியில செல்ல மாட்டான். ஒரு 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 குறைந்த அளவுல அல்லது குறைந்த நேரத்துல கிடைக்கக்கூடிய லாபத்தை கருதி அவன் வாழ்வாங்கு பழி வரக்கூடிய செயல்களை அவன் செய்ய மாட்டான். அதுதான் ரொம்ப முக்கியமா சொல்றது. மானத்தை ஏன் பெருசா சொல்லணும் அப்படின்னா, இது ஒரு ஷார்ட் டேர்ம் இதுக்காக ஒரு லாபம் கிடைக்கிறது அப்படிங்கிறதுக்காக ஒரு நீண்ட நாட்கள் இருக்கக்கூடிய பழிபாவங்களுக்கு அஞ்சி அவர்களை செய்ய மாட்டார்கள். அதனால மானம் என்பது வற்புறுத்தப்படுகிறது. உண்மையும் நல்ல பயத்தலால், அது அடுத்த பிறவிலும் உங்களுக்கு அது நல்ல பயனை தரும். ஒன்று வீடு பேரு அல்லது சொர்க்கத்துல இடம் அல்லது மறுபிறவியில ஒரு நல்ல வாழ்க்கை, இப்படி எல்லாவற்றையுமே அது தருவதனால செம்மையின் நாணம் கமழும் கதுப்பினாய், நன்றாக வாசம் வீசக்கூடிய குழலை உடைய பெண்ணே. இங்க மகடு முன்னிலையாக இந்த பாட்டு, குழலினை உடையவளே, நாணம் கமழும், நன்றாக கத்தூரி மனம் வீசப்பட்ட குழலினை உடைய பெண்ணே, நன்றே கான் மானம் உடையார் மதிப்பு. மானம் உடையவருடைய மதிப்பு மிக நல்லது. அப்படி வாழ்வது என்பதுதான் அவர்களுக்கு அழகு. அதனால மானமுடையவர்களாக வாழ்வதில் இத்தனை நன்மைகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால உண்மையாக மானத்தை போற்றுபவர்கள் இதெல்லாம் கைவிட மாட்டாங்க. அவர்கள் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழத்தான் விரும்புவார்கள். அதனால மானமுடையோரால மதிக்கப்படுவதும் மிக முக்கியமான ஒரு கூறு, வாழ்க்கைக்கு இன்றியமையாத ஒன்று. அதனால அதை இழக்க யாரும் விரும்ப மாட்டார்கள் அப்படிங்கிறது அவர்களுடைய மானமுடையவர்களுடைய பெருமையை இந்த பாடல் சொல்கிறது. அவ்வளவுதான். இந்த பாடல் ரொம்ப எளிமையான ஒரு பாடல் தான். இதேதான் குரலுக்கு இதே குரலை தான் அவர் உதாரணமா கொடுத்திருக்காரு. ஆங்கினிதே மானமுடையார் மதிப்பு, இது இனியவை 40 வரக்கூடிய ஒரு வரி.
மானமுடையவருடைய மதிப்பு என்பது மிக இனிமையுடையது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாடல். சரி, இது அப்படி செய்யாம போனா என்ன ஆகும்? அடுத்த பாட்டுல வர்றது ஒருவேளை அப்படி மானத்தை தவற விட்டால் என்ன ஆகும்? அப்படி ஒரு நிலைமை வருது அப்படின்னா அது என்ன என்ன மாதிரியான பலன்களை தரும் அப்படிங்கறதா அடுத்த பாட்டு. பாவமும் ஏனை பழியும் படருவ சாயினும் சான்றவர் செய்கலார் சாதல் ஒரு நாள் ஒரு பொழுதை துன்பம் அவை போல் அருணவை ஆற்றுதல் என்று. அருணவை அப்படின்னா அரிதாகிய குற்றங்கள், நவை குற்றம். பாவமும் ஏனை பழியும் பட வருவ சாயினும் சான்றவர் செய்கலார். சாகதாகவே இருந்தாலும், செத்து விடுவதாகவே இருந்தாலும், அல்லது இப்படி செய்வதனால இப்படி செய்யாததுனால உயிரே போகும் அப்படின்னு இருந்தாலும் சான்றோர்கள் பழி வரக்கூடிய ஒரு செயல்களை செய்ய மாட்டார்கள். பழியும் பாவத்தையும் மானம் போக்குகின்ற செயல்களை செய்ய மாட்டார்கள். பாவமும் ஏனை பழியும் பட வருவ சாயினும் சான்றவர் செய்கலார். சான்றோர்களாக இருப்பவர்கள் செய்கலார், அவர்களால் அதை செய்ய முடியாது. பாவத்தையும் பழியையும் தரக்கூடிய படவருவ சாயினும், இறப்பதாகவே இருந்தாலும், நீங்க இதை செய்யலைன்னா நீங்க இறந்து போடுவீங்க அப்படிங்கிற ஒரு பயம் வந்தாலும் கூட அவர்கள் தகாத செயல்களை செய்ய மாட்டார்கள். உயிர் போனா பரவாயில்ல, அதுக்காக நான் செய்ய மாட்டேன் என்பதை தான் அவர்கள் தீர்மானமாக இருப்பார்கள். என்ன காரணம் அப்படின்னா, சாதல் ஒரு நாள் ஒரு பொழுதை துன்பம். சாவது அப்படிங்கிறது ஒரு கணம் தான். ஒருவேளை நான் நான் நீ செய்யலைன்னா அவங்க குத்திடுவேன் அப்படின்னா குத்தினா அந்த கணத்தோட உயிர் போயிடும், அவ்வளவுதான். சாதல் ஒரு நாளை துன்பம், அந்த ஒரு பொழுதுலதான் அது துன்பம். அப்புறம் இறந்து போயிட்ட பிறகு துன்பம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, எல்லாம் போச்சு, அவ்வளவுதான். எந்த வலியோ எதுவுமே தெரிய போறது இல்ல. ஆனால் ஒருவேளை இதுக்கு சாவுக்கு அஞ்சு அந்த பழியான காரியத்தை செய்து விட்டால் அது வாழ்நாள் உள்ளவரை, அதுக்கப்புறம் அவங்க நீண்ட காலம் வாழலாம். ஆனால் அந்த பழி அவர்களை விட்டு போகாது. அந்த பழியோடு வாழ்தல் என்பது மிக மிக இழுக்கான ஒன்று. அதுக்காக ஒரு பழியோடு நீண்ட வாழ்வு வாழ்வதை காட்டிலும் பழி இல்லாமல் அந்த கணமே உயிர் திறப்பதாக இருந்தாலும் சான்றோர் இரண்டாவதுதான் விரும்புவாங்க, இதுதான் விரும்புவாங்க. அதுதான் மானமுடையவர்களுடைய அழகு அப்படின்னு இந்த பாட்டு சொல்லுது. பாவமும் ஏனை பழியும் பட வருவ சாயினும் சான்றவர் செய்கலார், அவர்கள் இதை செய்ய மாட்டார்கள். சாதல் ஒரு நாள் ஒரு பொழுதை துன்பம். அப்படி இறந்து படக்கூடிய ஒரு கடுமையான விதி இருக்குமானால், அப்படி அதுக்கு இந்த மாதிரி இது செய்யலனா இதுதான் முடிவு என்று சொல்லப்படுமானால் அப்படி சாவதை கூட அவங்க ஏற்றுக்கொள்வார்கள். காரணம் அது ஒரு நாள் ஒரு பொழுதை துன்பம், ஒரு நாள் தான் அது துன்பம், அவளோடு முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். அவை போல் அருணவை ஆற்றுதல் என்று. ஆனால் அதற்கு சாவதற்கு பயந்து இப்படி குற்றங்களை, பிறரால் தூற்றப்படக்கூடிய குற்றங்களை செய்து நீண்ட காலம் வாழலாம் அப்படிங்கிற ஒரு முடிவை சான்றோர் எடுக்க மாட்டார்கள். குறிப்பாக மானத்தை மிக போற்றுபவர்கள் இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க மாட்டார்கள். அதனால மானம் என்பது போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒன்று. அது குறைந்த வாழ்நாளா இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளவு நாள் நீங்க வாழ்ந்தீங்கிறது கணக்கில்லை, எப்படி வாழ்ந்தீங்க, என்ன மாதிரி வாழ்ந்தீங்க, என்ன பேரோடு வாழ்ந்தீங்க அப்படிங்கறதுதான் முக்கியம். அப்படிங்கும் போது இப்படிப்பட்ட செயல்களை, தகாத செயல்களை செய்து வாழலாம் என்கிற முடிவை பழியும் பாவமும் பிறரால் கூற்றப்படக்கூடிய ஒரு செயலையும் செய்யக்கூடிய செயல்களை சார்ந்தவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறதுதான் இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள். ரொம்ப எளிமையான ஒரு பாடல் தான். கெடுவல் யான் என்பது அறிக தன்னெஞ்சம் நடுவொரியி அல்ல செய்யின். இது குறள், 116வது குறள் இது. கெடுவல் யான் என்பது அறிக, நம்முடைய நெஞ்சம் நடுவுநிலையிலிருந்து தவறி செயல்படுமானால் நான் கெட்டழிந்தவன் ஆவேன் என்பதை புரிந்து கொள்ளட்டும், என்னுடைய மனது புரிந்து கொள்ளட்டும் அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டு இருக்கு. அதாவது ஒரு நேர்வழியிலேயே இருப்பவர்கள் அதிலேயே இருப்பதா விரும்புவாங்களே ஒழிய திறன் மாறி போக மாட்டார்கள் அப்படிங்கிறது இந்த பாடல் சொல்லக்கூடிய பொருள். இதேதான் ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லியிருக்காரு. காலம் போம் வார்த்தை நிற்கும். அழகா இருக்கு இல்லையா? பழமொழியில வரக்கூடிய ஒரு உதாரண வரி இது. காலம் போம், காலம் கடந்து போயிடும், ஆனா வார்த்தை நிற்கும். அப்படியே என்னோட வார்த்தை, அதை யாரும் மறக்க மாட்டாங்க. அதனால ரொம்ப யோசிச்சு பேசணும், நாவடக்கத்தோடு யோசிச்சு பேசணும். அது சான்றோர்கள் அதைதான் செய்வாங்க. அதே போல இன்னும் 2 இருக்கு. கப்பல் போம் துறை நிற்கும். இதுவும் அதே பழமொழி தான் வருது. கப்பல் போயிடும், ஆனா துறைமுகம் அங்கேதானே இருக்கும், அது போகாது இல்லையா? அதே போல இன்னொரு பழமொழியில வரக்கூடிய ஒரு வார்த்தை ரொம்ப அழகா இருக்கு. வார்த்தை இருந்து போம், வழி தூர்ந்து போம். ரொம்ப அழகா இருக்கு இந்த இதுதான்.
அதாவது வழி தூர்ந்து போயிடும். அவங்க போயிட்டு வந்த அவங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும், அவ்வளவுதான். ஆனா அவங்க சொன்ன வார்த்தைகள் அப்படி நின்றுடும். அதனால தகாத வார்த்தைகளை ஒருவன் பேசவே கூடாது. அது வாழ்நாள் முழுக்க ஒருவனுடைய வாயிலிருந்து இப்படி வார்த்தை வருது அல்லது இப்படி ஒரு செயல் வருது, அப்படி ஒரு பழியான பேச்சவன் பேசிட்டான் செஞ்சுட்டான் அப்படின்னா அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சு போயிடும். ஆனா அவன் சொன்ன வார்த்தை அப்படி நின்றுடும். அது ரொம்ப ரொம்ப உண்மை. நம்ம எவ்வளவோ உதாரணங்களை அதுக்கு காட்டலாம். ரொம்ப அழகா இருக்கு. இந்த 3 உதாரண வரிகளும் ரொம்ப அருமையா இருக்கு பாருங்க. காலம் போம் வார்த்தை நிற்கும், இது பழமொழி. அடுத்த 2ம் பழமொழிதான். கப்பல் போம் துறை நிற்கும், வார்த்தை இருந்து போம் வழி தூர்ந்து போகும். இது ரொம்ப அழகா இருக்கு. இதுதான் அதனால மானமுடையவர்கள் அது ஒரு இந்த மாதிரியான செயல்களை, செய்யத்தகாத செயல்களை அவர்கள் செய்ய மாட்டார்கள் அப்படிங்கிறது தான் மானம்ங்கிற அதிகாரத்துல முதல் 5 பாடல்கள் சொல்லுது. மீதி 5ல வேற என்ன வருதுங்கிறத அடுத்த வகுப்புல பார்ப்போம்.